இவன் சாப்பிட்றத பற்றி ஞாபகம் வருது எனக்கு. இவெல்லாம் சும்மா பார்த்தீங்களா பயிர் வச்சுக்கிங்கன்னா அது ஞாபகம். பயிர் வேறு வாங்கிக்கா, பயிர் தான் சாப்பிட்றேன். வீடு போயிட்டு வரியா? அங்கே போயிட்டு அங்கேருந்து இருக்கு. புது கத்து பைய போடு, வீட்டில் போட்டு வைப்போம் புது கத்தியை. போஸ்ட் பண்ண ஒரே நிமிஷம் வெளியே. மீன் சூப்பராக இருக்குங்க. அக்கான் தான் எல்லாமே என்ன ஐயா, அதுதான் நம்மளோட வேலையே. நான் தானே போடுவேன். மொக்க பண்ணேரா இருக்கணும் அவரு. மொக்க பண்ணேரா இருக்குமா? நான் தான் போட சொல்றேன். ருசி கேட்டுக்க. அவனுதான் அவங்க நம்மகிட்ட மீன் வெட்டு தான் வராங்க. புரிஞ்சுட்டா? கற்றுக்க நான் உனக்கு பாண்டிச்சேரி போகிற வேலை வந்துச்சு. பாண்டிச்சேரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஆசைப்படுவான். இல்லை ஏரியாவே பாண்டிச்சேரி தான். இது மாதிரிலாம் சொன்னார். கிளம்பி வரணும். மகிழ்ச்சி. மீன் வந்த உடனே உங்களை கூப்பிடுறான். கூப்பிடுறேன் எங்கடா இருக்கிறான்னு பாருங்க. அதான் சொல்கிறேன். மீன் பாண்டிச்சேரி போய் ஐடியா கொடுறாப்பில்லையா? அது சொல்கிறேன். சொந்த ஊரே பாண்டிச்சேரி தான். ஆமாம், நானும் பாண்டிச்சேரி தான். வருது ஒரு நாள் பண்ணுறது தான் நமக்கு திங்கக்கிழமை தான் நான் பிறந்த நாள். இடையில இல்லைன்னா ஐயா கவர் சின்ன கவரை போடுங்களா? ஓகே வாங்க. ஆமாம், ஏன்னா நாங்கள்லாம் வந்து வீட்டில் பிறந்தோம். நம்ம அப்பா அம்மா வந்து எங்களை திங்கக்கிழமை தான் பிறந்தோன்னு சொன்னாங்க. டேட்லாம் வந்து ஓகே, டேட்லாம் வந்து சொல்லலை. இப்போ நீ பிறந்த திங்கக்கிழமை போனாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். தெரியுங்களா? அவங்க திரும்பி வந்தாலும் கிட்டுப்பட மீன் விட்ட மாட்டான். புரியுங்களா? நம்மளுடைய டைப் அப்படிதான். நமக்கும் ஆகாது. அவங்க யார் நிறைய பேர் நேற்று மீன் வெட்டி சும்மா போச்சு. இது அவள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தான். வீட்டுக்கு மீன் வெட்டிக்கு சும்மா போயிட்டாங்க. இன்னைக்கு மீன் எடுத்து போனால் விடுவானா? என்ன சொல்றீங்க? ஆமாம், உடனே வந்துச்சு. எப்படி மீன்? ஆமா,
ஆமா அந்த கத்தி கண்ணு கத்திட்டு பாரு, அந்த கத்திட்டு பாரு. நீ வச்சுக்கிற கத்தி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். உங்க கத்தி மாதிரியே இருக்கும். அவங்ககிட்ட தான் தீவனம் எது பொறுத்து. ரெண்டு வந்து ஆனா 3 பேர் நிற்கிறது அதனால உங்க கண்ணு எப்போ வந்தாலும் இந்த மாதிரி போனை வச்சு பிஸியாக இருந்ததுன்னா அப்புறம் நாங்களாம் போட்டுருக்கு சொல்லு. போன தானே பிஸி ஆகுது தானே. அது ஒரு வெட்டி 3 வெட்டில் முடிஞ்சு போச்சுனா கதை முடிஞ்சிச்சு. போயிட்டாண்ணா அவ்வளோதான். ஏற்கரையே வேறு பார்த்தல. வரேன். ஒரு பாக்கிட்டே காலி வருவாட்டு மூஞ்சி தெரியல. கத்தி வந்து கருவாடிக்கு கத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை இந்த கருவாடை தீ வெளியே தானே கிடக்குண்ணே. மழை தண்ணியில் நனைஞ்சு போச்சுன்னா சுத்தமாக வேஸ்ட் ஆகுது. கருவாடை காய வைக்கணும். வெட்டி லைட்டாக உப்பு போட்டால் போதும். வெட்டி உப்பு போடணும். இப்போ நம்மகிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு காய வைக்கணும். அது சோம்பேறி தானே வாங்கி கொடுத்தா அதான் அது தவாகாலம் அனுப்புறாரு. சரி வாங்கி 2 நாள் காய வச்சுக்கணும். நம்மளே ஊர்ல இருந்து ஒன்று வேலை வச்சுக்கிறாங்க கட்டக்காரில் வேணுமா கட்டக்காரெலாம் ஆளே காணும். பாதி பேர் செட்டுக்கு தான் எடுப்பாங்க. அப்போல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது தான் அது. தடையாரில் வந்துருங்களா? நாங்கள் அந்த ஃபீல்டில் இல்லைன்னா தெரியல. 1800 1900 நாங்கள் அந்த உள்ளே இருக்கிறது இல்லை தெரியல. நம்மளுக்கு இப்போ வராதுல்ல. கூட தூக்குற காலத்தில் தெரியும். கருவாடு தான் மூசா தான் மெயின். கட்டைக்கால் தனியாக, கொழுப்புக்கார் தனியாக, முள்ளுக்கார் தனியாக பண்ணுவார். சுதும் பண்ணுவார். கட்டைக்காரில் கொழுப்புக்காரில் சுதும்பு முள்ளுக்காரில் கொழுப்புக்காரில் ஒன்று தான். ஆமாம் சுதும்பு சுதும்புக்காரில் பெண்ணூலா இதெல்லாம் தான் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். ஐடியாவே இல்லை. ஒரு ஐடியாவே இல்லை. தனியெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு லீவ் ஆனா அப்போ இந்த கடுகாலை லீவானு கேட்குறேன். எங்கே வெளியே போகிறேன்றாரு. ஃபோட்டோ தர மாட்டேன், சும்மாவே தர மாட்டேன். சரி சொல்லிட்டு தான் போனார். இங்கே தான் இருந்தார் என்கிட்ட. கையில் எல்லாத்தையும் கையில் இருக்கு. அதான் சொல்லிட்டேன். அப்படிங்க